இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சர்வதேச மகளிர் தினத்தை நாங்க கொண்டாட போறோம். நாளைக்கு மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமா கொண்டாடுறாங்க. அதனால இன்னைக்கு நாங்க உங்க கூட சேர்ந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாட போறோம். பெண்களை நாங்க கௌரவப்படுத்த போறோம். இந்த மகளிர் தின கொண்டாட்டம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதி கிடைக்காத, சம உரிமை கிடைக்காத, தன்னுடைய வெற்றிக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காத அப்படிப்பட்ட பெண்களுக்காகத்தான் இந்த மகளிர் தினம் சம உரிமை கொடுக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. எவ்வளவு பாரபட்சங்கள் இருந்தாலும் சரி, வரம்புகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி பெண்கள் இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சாதித்த பெண்களை நம்ம கௌரவப்படுத்த விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஊக்கப்படுத்த விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து விருது வாங்கின சிஸ்டர் மரியோலா சேக்குவேரா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க தேவனுடைய அழைப்பை ஏற்று இவங்க கோவா அரசு வேலையை விட்டுட்டு இவங்க ஊழியத்திற்காக வந்திருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை இவங்க மாற்றி இருக்காங்க. வாங்க இவங்களை சந்திச்சு அதை பார்க்கலாம். ஜெயிலுக்கு நான் ஊழியம் செய்ய போறப்போ என்ன அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அக்கா வருவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சிஸ்டர் மரியோலா செக்வேரா இவர்கள் சிறை கைதிகளுக்காக கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். சிஸ்டர் பெண் சக்தியின் ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார். சிறு வயதிலே இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிற அவர்களுடைய சுபாவம் அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. நான் பிறந்தது பாம்பேல தான். அங்க 8 வயசு வரைக்கும் என் குடும்பத்தோட இருந்தேன். அப்புறம் என் படிப்பு எல்லாத்தையும் கோவாவில் தான் படித்தேன். 19 வயசுல எனக்கு கோவா கவர்மெண்ட்ல எனக்கு சுற்றுலா, தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில வேலை கிடைச்சிச்சு. அது எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான நேரமா இருந்துச்சு. அதோட நிறைய ஜெபம் பண்ற ஒரு சூழலும் வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அங்கதான் எனக்கு சிஸ்டர் ஆகணுங்கிற எண்ணமே வந்துச்சு. எங்க பக்கத்து வீட்டுக்கு வர சிஸ்டரை பார்த்து எனக்கு அந்த உத்வேகம் கிடைச்சது. அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அந்த முழு தெருவுலையும் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறத நான் பார்த்தேன். சிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களா என்னன்னு நான் நினைச்சேன். அப்ப இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போறது சரிதான்னு நான் நினைச்சேன். அப்ப நான் சிஸ்டர் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் நான் அங்க போகணும்னு முடிவு பண்ணி ரெடி ஆயிட்டேன். நான் என்னோட பெற்றோர்கள் கிட்ட சொல்றப்ப ரொம்ப பொறுமையா நல்லா யோசிச்சு அதை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதை கேட்டதும் அப்பா ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. அங்க போனா சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. இவ்வாறாக சிஸ்டர் மரியோலா 1979 தன்னுடைய வீட்டை விட்டு கான்வென்ட்டில் சேர்த்தார். அவர்கள் பயிற்சிக்கு பிறகு ஊழியம் செய்தார். அதோடு கூட தன்னுடைய ஒவ்வொரு படிப்பையும் படித்து முடித்தார். நெட்டையும் முடித்தார். நான் படிச்சு முடிச்ச உடனேயே நீங்க காலேஜ்ல தான் பாடம் நடத்தணும்னு சொன்னாங்க. சிறைச்சாலை ஊழியம் எப்படி தொடங்குச்சுன்னா 2 விஷயங்கள் மூலமா இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு உத்வேகம் கிடைச்சது. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வயசான ஹாரிச் லிஸ்ரஸ்னு ஒரு ஃபாதர் வருவாங்க. ஒரு நாள் அவங்க எங்கிட்ட சிறைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கும் உதவி செய்யணும், அவங்கள போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். 2வது என்னன்னா, நான் காலேஜ்ல தியானம் பண்ண உட்கார்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அடிக்கடி என் மனசுல ஒரு விஷயம் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு நம்பர் எனக்கு வந்துச்சு. எபிரேயர் 13:3 கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த வசனம் எனக்குன்னு தோணுச்சு. அப்பதான் இந்த ஊழியத்துக்கு போயாகணும்னு நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வாரமும் நாங்க 3 பேர் அங்க போவோம். லைப்ரரியில உட்கார வைப்பாங்க. அங்க நான் அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன். நிறைய என்ஜிஓக்கள் எனக்கு பரிசா புத்தகங்கள் தருவாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய, சிறைச்சாலை பற்றிய, சட்டம் பற்றிய நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவங்க எனக்கு தருவாங்க.
ஆனா கல்லூரியில படிக்கும்போது நான் சட்டம் பற்றி படிச்சதில்ல. ஆனா இப்ப அவங்க கொடுத்த சட்ட புத்தகத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வசதி கிடைச்சது. அதுக்கு பிறகு ரைட் டு இன்ஃபர்மேஷன் பத்தி நான் நிறைய படிச்சேன். அதை பயன்படுத்தி நிறைய கைதிகளை நான் விடுதலை செய்யவும் வச்சிருக்கேன். ஒரு தடவை மகளிர் சிறைச்சாலைக்கு போனப்ப அங்க ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அதனால அவங்கள ஜெய்ப்பூருக்கு மாத்தினாங்க. அவங்க நான் ஒரு மனுஷியா தான் சாகணும், மிருகமா சாக விரும்பலன்னு சொன்னாங்க. அதனால நான் விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்க அக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஹைகோர்ட்டுக்கு போய் வக்கீல் வைக்காம நானே அவங்களுக்காக வாதாடினேன். அவங்களையும் நான் விடுதலை செஞ்சேன். சமுதாயத்தில் பெரும் பங்காற்றியதன் காரணமாக சிஸ்டர் குடியரசுத் தலைவர் மூலமாக விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டார். 2015 ராஷ்டிரபதி பவன்ல குடியரசுத் தலைவரான திரு பிரணாப் முகர்ஜி அவங்க கையால ஒரு அவார்டு வாங்கினேன். அதுக்கு பேரு பெண் சக்தி அவார்டு. அது மட்டும் இல்லாம 2012 வருஷத்துல மாநில சிறுபான்மை ஆணையத்துல மெம்பரா எனக்கு பதவி தந்தாங்க. 2017 என்னோட 60வது வயசுல நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா, நீங்க இந்த வேலையை நல்ல வெற்றிகரமா செஞ்சீங்க அப்படின்னு நிறைய பேரு என்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் மனுஷனோட சுதந்திரத்தை தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு இல்லையா? தேவனோட அன்பின் உதவியால மட்டும்தான் என்னால உடைக்க முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். தேவனோட அன்பு பைபிள் வாசிக்கிறது மூலமா நமக்கு நிறைய சக்தியை தருது. இந்த மகளிர் தின நாள்ல நான் சொல்ல விரும்புறது இதுதான். முன்னேறுங்க, மகிழ்ச்சியா இருங்க, வெற்றி பெறுங்க. நன்றி சிஸ்டர் மரியோலா சேக்கவேரா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஊழியக்காரியாக நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் மிக்க நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மிஸ் யூனிவர்ஸ் போட்டி பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதில் நிறைய பேர் கலந்துக்கிடுவாங்க. அதில் அந்த போட்டியாளருடைய எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாவற்றையுமே பார்த்து தான் கடைசியில் அந்த வெற்றியாளரை அவங்க தேர்ந்தெடுக்காங்க. இப்போ இந்த வருஷத்துடைய மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னு கேட்டால், அதுவே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி தானே? ஏன் அப்படின்னா, காலம் மாற மாற அழகுக்கான அளவீடுகளும் மாறிக்கிட்டே தான் இருக்குது, நம்ம ஸ்டைலுமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பைபிளை நம்ம பார்க்குறோம், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய அளவீடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக நம்ம மத்தேயு புத்தகத்திலலாம் பார்க்குறோம். ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் இயேசு கிறிஸ்துவுடைய வம்சாவளியில் உள்ள அந்த 5 பெண்கள் பற்றிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 5 பெண்களுடைய பெயர் என்ன அப்படின்னா, தாமார், ராகாப், ரூத், பத்சேபால் மற்றும் மரியாள். எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த 5 பெண்களுடைய பெயர் மட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்சாவளியில் இடம்பெற்றிருக்கு. என்ன காரணம்? இதோட சிறப்பம்சம் என்ன? அதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். தேவனுடைய அளவீடு ஒன்னே ஒன்று தான். அவங்க தேவனுக்கு பயந்தவங்களா இருந்தாங்க. அதன் மூலமாக தேவனுக்கு புகழ்ச்சியை அவங்க கிடைக்க செஞ்சாங்க. அதை தான் பார்க்குறோம். இந்த பார்த்த அந்த 5 பேருமே அவங்களுடைய வாழ்க்கையில் சிலர் சாதாரணமானவங்களாக இருந்தாங்க, சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க தேவனுக்கு பயந்தவங்களாக இருந்தாங்க. அதன் மூலமாக தேவனுக்கு பெரிய காரியங்களை இவங்க செஞ்சாங்க. அதனால தான் இவங்களுடைய பேர் அதில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என்னுடைய பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், என்னோட சகோதரிகளாக இருக்கலாம். உங்களுக்காக நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு எவ்வளவு அழகு இருந்தாலும் ஒரு முக்கியமான அழகு அப்படின்னா தேவனுக்கு பயப்படுதல். இது ஒரு முக்கியமான குவாலிட்டி. இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தேவனுடைய இரக்கம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களை கவனிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். நீங்கள் வெளியில் போய் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பாலினத்தால் நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம்.
சில வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்க தான் செய்யுது. நாலா பக்கமும் பாவம் நிறைஞ்ச உலகத்துல தானே நம்ம வாழ்றோம். அப்போ இப்படிப்பட்ட நிலையும் இருக்க தான் செய்யுது. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்த பெண்களா இருக்கும்போது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதனால நீங்க தேவனுக்கு பயந்தவங்களா நடக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அதுக்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் பிதாம்பர் மசி அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, பொருளாதார நெருக்கடி இல்ல உறவுகள்ல பிரிவுனால மன அழுத்தத்துல இருக்கீங்களா? பேரண்ட்ஸ், நீங்க உங்க குழந்தைங்களோட படிப்பை நினைச்சு கவலைப்படுறீங்களா? எதிர்காலம் பத்தி யோசிக்கிறீங்களா? உடல் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? மார்ச் மாசம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். ஒரு திருப்பு முனைய பெறறதுக்காக மார்ச் மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு லைவ்ல வர ஜெபத்துல நீங்க கலந்துக்கோங்க. லைவ் பிரேயர்ல சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட ஸ்பெஷலாக உலக மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கலாம். உங்களுடைய அன்பை இதுவரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்கக்கிட்ட உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. குடும்ப உறவுகளின் வளர்ச்சிக்கு பெண்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனால் அதில் அவங்களுக்கு நிறைய போராட்டங்களும் சவால்களும் இருக்க தான் செய்யுது. இப்போ அவங்களுக்காக நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் பீதாம்பர் மசி அவங்க ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஹலோ நண்பர்களே, CBN பிரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்க உறவுகள்ல நீங்க போராட்டங்கள் இருக்கிறதா உணர்றீங்களா? அது உண்மைன்னா இன்னைக்கான ஜெபம் உங்களுக்கானதுதான். கடைசி வரைக்கும் எங்க கூட இணைந்திருங்க. இப்ப நம்ம கூட பாஸ்டர் பிதாம்பர் மாசிக் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இவர் டெம்பிள் ஆஃப் ஜீசஸ் ஏஜி சர்ச்சுடைய பாஸ்டர். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. பார்த்தீங்கன்னா நாளைக்கு மகளிர் தினம். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம் உறவுகளில் இருக்கிற போராட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் தேவனால் நமக்கு தரப்பட்டிருக்குன்னு நாம் அங்கீகரிக்கிறோம். இதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு பெண், ஒரு தாயா, சகோதரியா, ஒரு மகளா நம்ம கூட இருக்காங்க. அதனால இந்த உறவுகளுக்கு நாம நிறைய முக்கியத்துவம் தர்றதும், இந்த உறவுகளுக்கு இருக்கிற பொறுப்புகளை ரொம்ப எச்சரிக்கையா செய்யறதும் மிக அவசியமான ஒண்ணு. ஏன்னா உறவுகள் ரொம்ப மென்மையானது. சின்ன தவறுகளால நிறைய நேரம் இந்த உறவுகள் அறுந்து போகுது. அதனால இந்த உறவுகள்ல நமக்கு போராட்டமா தெரிகிற விஷயங்கள் பத்தி, இந்த உறவுகள்ல போராட்டங்களை எப்படி குறைக்கிறதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த உறவுகளை தந்ததுக்காக தேவன் கிட்ட ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக நாம ஜெபம் பண்றது அவசியமான ஒண்ணு. அதோட இந்த விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். பைபிள்ல 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல இப்படி எழுதியிருக்கு. அன்பின் அர்த்தம் இதுதான், அன்பு சகலத்தையும் சகிக்கும். நிறைய நேரம் நாம ஒருத்தர் சகிச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் போராட்டங்கள் வருது. அதனால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள்னு பைபிள் சொல்ற மாதிரி நாம ஒருத்தரை இன்னொருத்தர் தர உயர்ந்தவர்களா நினைக்கணும். அதோட இந்த உறவுகளுக்காக நாம தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அப்ப தேவன் நம்ம இந்த உறவுகளை நல்ல விதத்துல கையாள்றதுக்கு நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. தேவன் அருள் நமக்கு எப்பவுமே இருக்கும். அவர் மேல நம்ம நம்பிக்கைய வச்சா போதும். பாஸ்டர், அது எல்லாமே உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, உறவுகள்ல இருக்க போராட்டம் அதிகமாகி எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாம போகுது. இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுங்கிறத பாத்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்காக கண்டிப்பா இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. உறவுகள்ல ஏன் போராட்டம் வருதுன்னு முதல்லயே நான் சொன்ன மாதிரி, நாம ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கலனாதான் போராட்டங்கள் வருது. நிறைய நேரம் நான் சரியா தான் இருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் சரி கிடையாதுங்கிற விஷயத்துல நாம பிடிவாதமா இருக்கோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. சில நேரங்கள்ல சின்ன சின்ன தவறுகளுக்காக நாம பேசாம இருக்கோம். அதனால அந்த விஷயங்களை பத்தி பேசுறதும், அந்த விஷயங்களை பத்தி
ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பகிர்ந்துக்கிறதும் ஒருத்தர் இன்னொருத்தரோட சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. நாம ஒருத்தரை இன்னொருத்தரோட தவறுகளை மன்னிக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லி தருது. நாம மன்னிக்கிறப்ப, ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய சீரமைப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரம் நாம பேசுறது கிடையாது, இதனால அந்த உறவுகள் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. ஆனா நம்ம எல்லார்கிட்டையும் ஏதோ சில குறைகள் இருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம படிக்கிறதும் அதோட ஜெபம் பண்றதும் ரொம்ப அவசியம். அப்ப உறவுகளை உறுதியா வச்சுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாரு. உண்மைதான் பாஸ்டர். நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள்ல கூட உறவுகள்ல போராட்டங்களை அவங்க சந்திப்பாங்கன்னா அது குறையறதுக்கும் தேவனுடைய அன்பால தொடர்ந்து அவங்க நல்லபடியா வளர்றதுக்காகவும் நாம அவங்களுக்காக இப்ப பிரேயர் பண்ணலாம். சரி, கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். வாங்க ஜெபம் பண்ணலாம். இப்ப கண்களை மூடி நாம ஜெபம் பண்ண போறோம். உறவுகளால போராட்டங்களை சந்திக்கிறவங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ணலாம். வாங்க. பெரிய தேவனே, நீங்க எங்க வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். தேவனே, நீங்க எங்களுக்கு ஒரு தாயாக, ஒரு மகளாக, மனைவியாக, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பெண்களை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க உங்களுக்குள்ள இருந்து இந்த உறவுகளை நல்ல விதத்துல கையாள எங்களுக்கு உதவி செய்ய நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நாங்க ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நாங்க உயர்ந்தவங்களா நினைக்கவும் உங்க வசனத்தின்படி நாங்க உறவுகளை நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னோட ஜெபம் இதுதான். இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களுக்காகவும், குறிப்பா தங்களோட உறவுக்குள்ள போராட்டங்களை சந்திக்கிற எல்லாருக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களோட உறவுகள் சரியாக நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனே, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். ஆமென். 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 ரொம்ப நன்றி பாஸ்டர், எங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணதுக்காக. நண்பர்களே, உறவுகளோட சுமை உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா முணுமுணுக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு தடவை முழங்கால் போடுங்க, பிரேயர் பண்ணுங்க. CBN பிரேயர் லைன் டீம் எப்பவுமே உங்களுக்காக உங்க கூட இருப்பாங்க. நீங்க இன்னைக்கே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9910401010. அடுத்த ஃப்ரைடே திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். அப்ப நாம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட படிப்புக்காகவும் பிரேயர் பண்ண போறோம். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். God bless you. எங்களுக்காக கற்றுக் கொடுத்ததற்காக, எங்களுக்காக ஜெபம் செஞ்சதற்காக மிக்க நன்றி பாஸ்டர் பீதாம்பர் மசி மற்றும் சோஃபியா. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபம் செய்வதும் நம்முடைய அன்பை முதலீடு செய்வதும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக, மனைவி மகள்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நாளைக்கு நம்முடைய CBN இந்தியா ப்ரேயர் லைனில் மதியம் 3 மணிக்கு லைவாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த ப்ரேயரில் கலந்துக்கிடலாம். நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள் எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த ப்ரேயர் லைவில் நீங்கள் கலந்துக்கோங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி சொல்லக்கூடிய நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த முறை தேசிய சேனலில் சென்ட் ஜான்ஸ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச், சிந்த்வாரா, மத்திய பிரதேஷ், नवजीवन सिटी फेलोशिप चर्च बरेली, CNI सिटी चर्च फरूखाबाद, उत्तर प्रदेश, மற்றும் CNI சர்ச் சாபர்மதி, குஜராத்தில் இருந்து உங்கள் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் CBN இந்தியா யூடியூபில் கேளுங்கள். நண்பர்களே, நீங்களும் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து பாடகர் குழுக்களை பதிவு செய்ய எங்களுக்கு உதவ விரும்பினால் CBN-ற்கு கொடுங்கள். Give to CBN.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து நாங்கள் உலக மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம பிரியமானவங்களாக இருப்போம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ரொம்ப அழகானவங்களாக இருப்போம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா உலக அளவீடுகளிலிருந்து தேவனுடைய அளவீடு ரொம்பவே மாறுபட்டது. அதனால் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பெண்களாக இருக்கணும், மற்றவங்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண்களாக நம்ம இருக்கணும். இப்போ நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தினமும் ஒரு புது சாட்சியோடு டிவி மற்றும் யூடியூப் சேனலில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுவது எங்களுடைய பாக்கியமாகும். மிக்க நன்றி, உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வந்திருக்கக்கூடிய 2வது மெசேஜ் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிபிஎன் டீம், இந்த நிகழ்ச்சியை தினமும் பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் தினமும் தேவனுடைய பாதையில் வளர்கிறேன். இது தேவனை பற்றிய ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சியாகும். மிக்க நன்றி உங்களுடைய மெசேஜுக்காக. நீங்கள் தேவனுடைய பாதையில் வளர்றீங்க, தேவனுடைய நம்பிக்கையில் வளர்றீங்க. இதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய மெசேஜ்களுக்காக நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இதே போன்ற கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனையும் பதிவு பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது இன்றைக்கான பைபிள் வசனம். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. நம்முடைய தேவனுக்கு மகிமையை கிடைக்க நம்முடைய செயல்கள் தான் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதை தான் நம்ம சிஸ்டர் மரியோலா சேக்குவேரா அவங்களுடைய சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அழகு பற்றி நம்ம பார்க்கும்போது உலகத்துடைய அளவீடு தேவனுடைய அளவீடுலேருந்து ரொம்பவே மாறுபட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி தேவனுக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். Sweet story of Christ and His love. Tell of His power to forgive. Others will trust Him if only you prove true every moment you live. Make me a blessing. Make me a blessing. Oh,
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாம் மறுபடியும் பெண்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.